ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிசன் வீடியோஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த தண்ணி வந்து மழை தண்ணி. அந்த தண்ணியில் நிறைய மீன் வந்து துள்ளி குதித்து போகிறத பார்த்தேன். அதுக்காக வந்து நான் வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கேன். நான் பார்த்தது வந்து மார்னிங்கில் நிறைய மீன் வந்து துள்ளி குதித்து போகிறத பார்த்தேன். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன். இங்கே வந்து பார்த்தாக்கா நிறைய மீன் வர்றது கம்மியாயிடுச்சு. மார்னிங் டைமில் தான் நிறைய மீன் வந்து துள்ளி குதித்து போகிறத பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தாக்கா நிறைய மீன் வந்து செத்து போய் இருக்குது. இந்த 2 ஃபிஷ்ஷையும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணி பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்குது. ஆனால் உயிரோடு தான் இருக்குது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கு தண்ணி பத்தலை. இதை பாருங்கள் எப்படி நின்றுட்டு இருக்குது தண்ணியில். இந்த மீன் எல்லாமே வந்து இந்த மாதிரி மீன் நிற்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் மிதிச்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து நிறைய மீன் செத்து போய் இருக்குது. பாருங்கள், இந்த மீனுக்கு வந்து தண்ணி பத்தலை. நான் நிறைய வாட்டி வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து தண்ணியில் தள்ளி விட்டாக்கா அது மறுபடியும் வந்து துளி குதித்து சைட்லேயே வந்து விழுந்துருது. ஏன்னா அதுக்கு தண்ணி பத்தலை. இதோட குட்டி குட்டியாக இருக்கிற ஃபிஷ் எல்லாமே வந்து நிறைய மீன் இருக்குது. அது நல்லா ஜாலியாக ஸ்விம்மிங் பண்ணிட்டு போகிறது பார்த்தேன். இது எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள். ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த சைடில் போய் விழுந்துருச்சு தண்ணி பற்றாமல். அழகாக நடந்து போகிற மாதிரியே போச்சு அந்த மீன். இங்கே பாருங்கள், தண்ணி பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல இந்த ஃபிஷ் வந்து நிற்கிது. மறுபடியும் இதே மீன் பாருங்கள் துள்ளி குதிச்சுட்டே இருக்குது. மறுபடியும் நிற்கிது வந்துட்டு படுத்துட்டதும் வேறு தண்ணி பத்தலைன்னு சொல்லிட்டு. சுத்தமாக தண்ணியே இல்லாத இடத்துல இது எப்படி தான் துள்ளி குதிச்சு வருதுன்னு தெரியல எனக்கு. நிறைய மீன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாமல் நல்லா நீந்திட்டு போகுது. தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல படுத்துட்டு ஸ்விம்மிங் பண்ணிகிட்டே போகுது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷை நீந்திட்டு போகிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அதிசயமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்க்கல. நிறைய தண்ணியில் வந்து மீன் நீந்துறது பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சைடில் வந்து நீந்திட்டு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. எவ்வளோ க்ளீனாக இருக்கு இல்லையா இந்த தண்ணி பார்க்குறதுக்கே. நான் நிறைய வாட்டி வந்து ட்ரை பண்ணிட்டேன். இந்த ஃபிஷ்ஷை வந்து தண்ணியில் எடுத்து விட்டாக்கா நீந்திட்டு போகும்னு சொல்லி பார்த்தாக்கா அது மறுபடியும் வந்து சைடில் தான் வந்து துளி குதித்து வந்து விழுந்துருது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் பிடிக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. அங்கே வீட்டாண்ட சொன்னாங்க 4 நாளாக வந்து நிறைய மீன் வந்துகிட்டே இருக்குது. நிறைய கொத்தாக இருந்துச்சு மீன். ஒரே இடத்துல 10-15 மீனும் வந்து நின்றுட்டே இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த இடம் விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து கொஞ்சம் பெரிய மீன் தான். இந்த மீனுக்கும் வந்து நான் தள்ளி விட்டேன் மறுபடியும். அது ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு மீன், இது 2வது மீன். இந்த மீனும் வந்து தள்ளி விட்டாக்கா மறுபடியும் சைட்லேயே வந்துருச்சு. தண்ணி பத்தலை. தண்ணியில் பாருங்கள், இப்போ தள்ளி விட்டாக்கா அது ஒரே சைடில் வந்து நிற்கிது. பார்க்குறதுக்கே இந்த மீன் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மீனோட பேர் வந்து ஜிலேபி. கெண்டை மீன் வந்து நிறைய இருக்குது. அது வந்து குட்டி குட்டி மீனாக இருக்குது. அதை வந்து நான் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து ஸ்விம்மிங் பண்ணிகிட்டே போகுது. இந்த மீன் மட்டும்தான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மீனை மட்டும்தான் நான் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதுவும் ஜிலேபி மீன் தான். இது வந்து பாருங்கள், அந்த வாழை அடிக்கும்போது நல்ல சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. என் மேலெல்லாம் தண்ணி தெறிச்சு விட்டுடுச்சு இந்த மீன் துள்ளி குதிக்கும் போது எல்லாமே. கேமராவில் ஃபோனில் எல்லாமே வந்து தண்ணி அடித்து விட்டுருச்சு எனக்கு. இதை பாருங்கள், படுத்துகிட்டே வந்து வாழை அடிக்குது வேறு. எனக்கே பாவமாக இருக்குது இந்த மீனெல்லாம் பார்த்தாக்கா. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீந்தி போகிறது பாருங்கள். தண்ணி இருக்கிற இடத்துல வந்து சூப்பராக வந்து ஸ்விம்மிங் பண்ணுது. தண்ணி இல்லாத இடத்துல வந்துருச்சுன்னா அப்படியே படுத்துடுது. அதால் ஸ்விம்மிங் பண்ணவே முடியல சுத்தமாக. நான் வந்து நிறைய ஃபிஷ்ஷை வந்து கேப்சர் பண்ணலான்னு பார்த்தேன். நிறைய ஃபிஷ் வீடியோ எடுக்கலான்னு போய் பார்த்தாக்கா எனக்கே ரொம்ப ஏமாற்றமாகிடுச்சு. ஏன்னா நிறைய மீன் வந்து வர்றது கம்மியாயிடுச்சு. இதை பாருங்கள், குட்டி குட்டி மீனெல்லாம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக வந்து நீந்திட்டே போகுது. ஒரு மீன் பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள். அதை வந்து ஸ்லோ மோஷனில் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து ஃபுல்லாக கிராஸில் தான் வந்து இந்த மீனெல்லாம் வந்து நிற்கிது. எங்கே நிற்கிதுன்னு என் கண்ணுக்கு தெரியல. அது திடீர்னு வந்து துள்ளி குதித்து வெளியில் வருது. குட்டி மீனும் அப்படி தான் நிற்கிது, அந்த பெரிய மீனும் அதே மாதிரி தான் நின்றுட்டு இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.